السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا. صدق الله المولانا العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினத்தோடு 29 ஜுஸுக்களை நாம் முக்கம்மல் முடித்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி தராவிகளை இன்னைக்கு ஒற்றைப்படையான இரவு 25 தராவிகள் இன்றோடு முடிந்திருக்கிறது. இன்று கூட லைலத்துல் கத்ரினுடைய இரவாக இருக்கலாம் அப்படிங்கிற ஞாபகத்தில் நாம் வச்சுக்கிடுவோம். நல்ல விஷயங்களை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய நற்பாகியவான்களில் அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வானா. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கி நிறையா சூறாக்கள், கிட்டத்தட்ட 11 சூறாக்கள் இன்று ஒரு நாள் தராவிகளை மட்டும் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், முழுமையாக 11 சூறாக்களை நாம் ஓதி இருக்கிறோம். அதுவும் கொஞ்சம் டஃப்பான சூறாக்கள் தான். சின்ன சின்ன ஆயத்துக்களாக இருந்தாலும் இந்த லைட்டாக ஜறுக்குனாலும் என்ன செஞ்சிடும், வேறு பக்கத்துக்கு கொண்டு போயிடும். வேற ஒரு சூறாவுக்கு என்ன செஞ்சிடும், அப்படியே ஜம்ப் ஆயிடும். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நல்ல முறையில் 2 ஹாஃபிதுகளும் திறமையாக ஓதுனாங்க. அல்லாஹாலா இன்னும் அவர்களுக்கு உண்டான அந்த பாக்கியங்களை அல்லாஹாலா அதிகப்படுத்தி தருவானாக. நோய் இல்லாத நல்ல சலாமத்தான நல்ல குரல் வளத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானா அவர்களுக்கும் நமக்கும். ஆமீன். இன்னைக்கு நாம் ஓதுன வசனங்களில் 2 சூறாக்களை இன்னைக்கு நாம் பேசணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் 2 சொல்கிறதுக்கு உண்டான நேரங்கள்லாம் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். ஏதாவது ஒன்று இன்ஷா அல்லாஹ் முழுவதுமாக முக்கம்மலாக நாம் பார்க்கலாம். இதில் நாம் வாசித்து காட்டிய இந்த வசனம் சூரா அல் ஜின்னு அப்படின்னு சொல்லி வரக்கூடிய சூறா. இது மக்காவில் இறக்கி வைக்கப்பட்ட சூறா. இந்த சூறா பெரும்பகுதி ஜின்னு அப்படின்னு சொன்னால நம்மளுடைய கண்களை விட்டு மறைந்தது அப்படிங்கிறது தான் பொருள். அதுக்கு ஜன்னத்து அப்படின்னு சொல்கிறோம், சொர்க்கம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது நம்மளுடைய கண்களுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால அது என்ன, அதுவும் அந்த ஜின்னுன்னு எப்படி நாம் வார்த்தையை சொல்கிறோமோ அதுலேருந்து வர்ற ஜன்னத்துங்கிறதும் அதை இந்த வசனில் வரக்கூடிய இந்த அமைப்பில் வரக்கூடிய எல்லா பெயர்களுமே அது மறைப்பொருள் என்பது அதனுடைய பொருள். தமிழில் சொல்லுவாங்க, வே அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மறைவாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. வேறு அப்படின்னு சொல்றோம், பூமிக்குள்ள மறைபொருளாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி வேர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம்னா அதனுடைய அசல் வேர் சொல் அதுக்குள்ள இருக்கும், அது மறைக்கப்பட்டதாக இருக்கு பாருங்க. இது மாதிரி தமிழ்லையும் அந்த வே அப்படிங்கிறது எப்படியோ அதே மாதிரி ஜன்னத்து ஜின்னு இதெல்லாம் நம்மளுடைய கண்களை விட்டும் அப்பாற்பட்டது அப்படிங்கிற ஒரு பொருள் தரக்கூடியது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இதில் நாம் சூரா அல் ஜின்னு அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். ஜின்னுனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரும்பகுதி என் மகன் சின்னவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான், அதனாலயாவது இதை பற்றி சொல்லணுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் சரி இந்த ஜின்னு சூறாவினுடைய நேரத்தில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம். அல்லாஹாலா நம்ம விளங்கி இருக்கக்கூடிய விளக்கத்தை சரியான முறையில் விளக்கக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். நம்ம முழுசா நான் இதைத்தான் விளங்கி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம எதையும் சொல்ல முடியாது, அப்படித்தானே? நம்ம விளங்கின விளக்கமெல்லாம் ஒரு சிறு பகுதி மட்டும்தான். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு பயணத்தில் இருக்கும்போது ஒரு குருவி தன்னுடைய அழகால் தன்னுடைய வாயால் என்ன செஞ்சுச்சான், ஒரு சொட்டு தண்ணீரை எடுத்துச்சான். அப்படி எடுத்திருக்கும் பொழுது அதனுடைய வாயில் இருக்கக்கூடிய தண்ணி, குருவியினுடைய வாய் எவ்வளோ சிறுசா இருக்கும், எறும்பு வாய் இல்லை, குருவியினுடைய வாய், அதனுடைய வாய் எவ்வளோ சிறுசா இருக்கும், அதுல எவ்வளவு தண்ணி இருக்குமோ அந்த தண்ணி அளவு தான் என்கிட்ட இருக்கக்கூடிய இல்மு. இது அல்லாம இந்த சமுத்திரம் முழுவதும் இருக்கக்கூடிய அளவு தான் கல்விங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நாம விளங்கி இருக்கிற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஜின்னு அப்படின்னு சொன்னால மறைபொருள் அப்படின்னு பார்த்துட்டோம். இது மனிதர்களை போன்று நமக்கு முன்னாடியே படைக்கப்பட்ட ஒரு இனம், இதுதான் ஜின் அப்படிங்கிற இனம். இந்த இனத்தையும் அல்லாஹாலா நம்மளை படைச்ச மாதிரியே ஒரு பொருள்ல இருந்து தான் படைச்சிருக்கிறான். அதுலேயும் மண்ணினுடைய சாயலும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நெருப்பினுடைய கலப்பு ரொம்ப அதிகம்.
90% என்ன, நெருப்பினால் அது சேர்மானம் செய்யப்பட்டு இருக்கிறது. அதில் காற்று இருக்கு, அதே மாதிரி அதில் தண்ணியினுடைய கலப்பும் இருக்கிறது. அதே சமயத்தில் நெருப்பினுடைய கலப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பு அது. மலக்குமார்களுடைய படைப்பு கிட்டத்தட்ட 90%க்கு மேலே ஒளிகளால் படைக்கப்பட்டவர்கள் தான் மலக்குமார்கள். விளங்குறதுக்காக இப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கிடலாம். ஒளியினால் ஒரு உருவம் செய்யப்பட்டால் அது மலக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? நெருப்புனால ஒரு உருவம் செய்யப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஜின்னுடைய இனம் அப்படின்னு வச்சுக்கலாம். மண்ணுனால படைக்கப்பட்டதுக்கு நம்ம உருவத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளே நாம என்ன செஞ்சுக்கலாம், டெமோவா பார்த்துக்கிடலாம். ஹைர். இப்ப இந்த நெருப்பினால் படைக்கப்பட்ட, அதிகமாக நெருப்பு கலந்திருக்கப்பட்ட இந்த ஒரு படைப்புக்கு நாம எப்படி ஜின்னு நம்மளுடைய ஷரியத்து, நம்மளுடைய மார்க்கம், நம்மளுடைய குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகிறதோ, இந்த படைப்புகளுக்கு அல்லாஹ்தாலா அபரிவிதமான ஆற்றல்களை கொடுத்திருக்கிறான். நம்ம கண்ணுக்கு எப்படி மறைஞ்சிருக்குதோ அதே மாதிரி நம்ம கண்களுக்கு தெரிவது போன்று பல டிசைன்கள்ல அதால என்ன செய்ய முடியும், உருவமும் எடுத்து மாறி வர முடியும் அப்படிங்கக்கூடிய தன்மைகள்ல இருந்தது தான் ஜின்னு. மலக்குமார்களுக்கும் இதே ஆற்றல் உண்டு, அல்லாஹ்தாலா கொடுத்திருந்தான். ஆனா மலக்குமார்கள் அருவருப்பான தோற்றங்களில் வரமாட்டார்கள். உதாரணத்திற்கு நாய், பன்றி போன்ற இந்த தோற்றங்கள்ல உருவம் எடுத்து மலக்குமார்களால் வர இயலாது. ஆனால் ஜின்னு அந்த தோற்றங்கள்லையும் என்ன, எல்லா தோற்றத்திலையும் என்ன செய்யும், அதால வர முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஷரியத் சொல்லக்கூடிய ஒரு சொல், அதாவது ஒரு கானூன், சட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நியதி அப்படின்னு. அந்த மாதிரி ஜின்னுகளுக்கு உண்டான ஒரு நியதி இது மாதிரி எல்லா உருவங்களிலும் அது தன்னைத்தானே உருமாற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு படைப்பாக அல்லாஹ் இந்த ஜின்னை படைச்சிருக்கிறான். ஹைர். இந்த ஜின்னு அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி சட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ, நம்மளுக்கு எப்படி இபாதத்துகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ, அதே மாதிரி தான் அவர்களுக்கும் என்ன செய்யப்பட்டது, வணக்கம், வழிபாடுகள், நல்லது செய்யணும், தீமை செய்யக்கூடாது, அல்லாஹ் ஒருவன்கிற அந்த கொள்கையில இருக்கணுங்கிற எல்லா சட்டங்களும் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டு தான் அவங்களை அனுப்பப்பட்டது. அவங்க ரொம்ப அழிச்சாட்டியம் செஞ்சாங்க, ரொம்ப அதாவது அல்லாஹுக்கு மாறு செஞ்சாங்க, பல தெய்வ கொள்கைகள், இது மாதிரி உண்டான விஷயங்கள் எல்லாம் அவர்களிடத்துல நிறைய பூர்ந்தது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் அல்லாஹ்தாலா என்ன செஞ்சான்னா மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டான், இந்த ஜின்களை யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப ஷிர்க் வைக்கக்கூடியவர்களாக, ரொம்ப இந்த மாதிரி மூரியாட்டம் பிடித்தவர்களாக எல்லாத்தையும் கைது பண்ணுங்க, அடிச்சு என்ன செய்யுங்க, கொலை செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ்தாலா அவர்களுக்கு மலக்குமார்களுக்கு ஒரு கட்டளையிட்டான். அந்த மாதிரி நேரங்கள்ல ரொம்ப இபாதத்து செஞ்ச ஜின்கள்லையே ரொம்ப இபாதத்து செஞ்ச, ரொம்ப அல்லாஹ்வை வணங்கின, இன்னும் சொல்ல போனா வணங்காத, அவர் சஜிதா செய்யாத இடமே இல்லை என்று சொல்லப்படும் அளவிற்கு ஒரு நபர் இருந்தார் ஜின்கள்லையே. அவர் தான் யாரு அப்படின்னு சொன்னா ஜான், அசாசில் என்பதாகவும் சில கிதாபுகள்ல நாம பெயர்களை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த அந்த இபாதத்துகள் உள்ள அந்த நபர், அவர்களுக்கு அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அந்த ஜின்னுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, அந்த ஜின்னை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் கைது பண்ண சொன்னான். அப்போ இந்த ஜின்னு நல்ல மலக்குமார்களை கூப்பிட்டு போய் இந்த இடத்துல அவன் இருக்கான், அந்த இடத்துல இவன் இருக்கான்னு அவங்களுக்குள்ள உள்ள ஆட்களை பூரா எல்லாத்தையும் என்ன செஞ்சது, யார் யார் கெட்டவர்களோ எல்லோரையும் காட்டி கொடுத்தது. எல்லாரும் கைது செய்யப்பட்டார்கள், அவர்களுக்கு உண்டான தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. ஒரு சில நல்ல ஜின்கள் தீனுல் இஸ்லாம், அதாவது நம்ம எப்படி இன்சான்கள், அதாவது மனிதர்களில் முஸ்லீம்கள் இருக்கிறோமோ, முஃமின்கள் இருக்கிறோமோ, இது போன்று ஜின்களிலும் முஸ்லீம்கள், முஃமின்கள் உண்டு. அவர்கள் இந்த பூமியில இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? இப்ப இந்த மாதிரி நேரத்துல தான் அல்லாஹ்தாலா என்னுடைய ஹலீஃபாவாக நான் என்ன செய்ய போறேன், மனிதனை படைக்க போறேன்னு மலக்குமார்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்பான்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பாருங்க. அது மாதிரி உண்டான ஒப்பீனியன் நடக்கும்போது அப்பதான் மலக்குமார்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நாங்க உன்னைய தஸ்பீஹ் பண்றோம், உன்னைய நாங்க சுஜூது பண்றோம், இது உனக்கு போதுமானதாக இல்லையா? ஏன் மனிதர்ங்கிற ஒரு இனத்தை படைக்க போற, ஏற்கனவே ஜின்னை படைச்சு அது பண்ண அட்டகாசம்லாம் உனக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு இழத்திராத அந்த அதாவது ஒரு குறுக்கீடு மலக்குகள் வைப்பதுல இருந்தே நாம புரிஞ்சுக்கிடலாம் ஜின்கள் எல்லாம் எப்படி அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம அதிலேயே தெரிந்து கொள்ளலாம். ஹைர். இப்ப இந்த அதிகமாக வணங்கின இந்த ஒரு ஜின்னு இருக்கு பாருங்க, அந்த அசாசில் அப்படிங்கிற அந்த ஜான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு பேர் ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜின்னு எந்த அளவிற்கு ரப்புட்ட நெருங்கிருச்சுன்னு சொன்னா, அதனுடைய வணக்க வழிபாடுகளை வைத்து அல்லாஹ்விடத்துல எந்த அளவுக்கு நெருங்கிருச்சுன்னா, மலக்குமார்களுக்கே உஸ்தாதாக ஆகும் அளவிற்கு, பாடம் நடத்தக்கூடிய அளவிற்கு உண்டான
ஒரு பெரிய திறமையான நல்ல மகான் போன்று ஆகிவிட்டது அந்த அசாசில் அப்படிங்கக்கூடிய அந்த ஜின்னு. அது உட்கார்ந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னா அப்படி கண்ணை உயர்த்தி பார்த்தால் அதனுடைய பார்வைக்கு லவ்ஹுல் மஹ்ஃபூதுனுடைய அந்த அந்த விஷயங்கள் கூட அது இருக்கிற இடத்துல இருந்தே பார்க்கும் அளவிற்கு அல்லாஹ் அப்படி ஒரு அகப்பார்வையை அவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்திருந்தான் என்பதாக நமக்கு என்ன செய்யறாங்க தப்சீர் கலை வல்லுநர்கள் நிறைய இமாம்கள் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லி தருவாங்க. அவ்வளவு ஞானம் வாய்ந்த அவ்வளவு இபாதத்துகளால் அல்லாஹ்கிட்ட ரொம்ப பிரியத்திற்குரிய அல்லாஹ்கிட்ட ரொம்ப செல்ல பிள்ளை மாதிரி மலக்குகளுக்கு உஸ்தாத் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய அந்தஸ்துங்கிறத நாம கவனிச்சுக்கிடணும் கண்ணியத்திற்குரியவர்களை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் மனிதனை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். படைத்த ஆதமுக்கு சஜிதா செய்ய சொன்னான், மலக்குமார்களுக்கு தான் கட்டளை. சஜிதா செய்யாம இருக்கும்போது மலக்குமார்களை தானே சொன்ன இணையும் சொல்லலையேன்னு சொல்லி கூட அழகா தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா அங்க என்ன செஞ்சான், விதண்டாவாதம் பேசினான்னு சொல்லி நாம பாக்குறோம். அந்த மனிதனை நீ வெறும் மண்ணினால் படைத்தா, என்னைய நெருப்புனால படைச்ச அப்படிங்கிற அந்த ஒரு ஏற்றத்தாழ்வை அங்கு பேசினான். அது அவனுக்கு ஒரு ரஜீம் என்ற தூக்கி எறியப்பட்ட விரட்டப்பட்ட ஷைத்தானாக அவன் என்ன செஞ்சான் மாறினா அப்படிங்கிறது நமக்கு வரலாறு சொல்லும் கண்ணியத்திற்குரியவர்களை. அப்படிப்பட்ட ஒரு அதாவது ஒரு சபிக்கப்பட்டவனாக அந்த உயர்ந்த இடத்துல இருந்த ஒரு நபர், அந்த ஜின்னுங்கிற அந்த நபர் ஆக்கப்பட்டார். எப்பொழுது சபிக்கப்பட்டாரோ அவருக்கு அதுல இருந்து இப்லீஸ் அப்படிங்கிற பெயர் வந்துருச்சு. என்ன பேர் வந்துச்சு? இப்லீஸ்ன்னு சொல்லி. இப்லீஸ்னா நிராசையானவன், இறைவனுடைய அருளை விட்டும் விரக்தியானவன் அப்படிங்கக்கூடிய பெயர் உண்டானது இப்லீஸுங்கிறதுக்கு. அதுல இருந்து வரக்கூடிய அவனுடைய சந்ததிகள், இவன்கிட்ட இருந்து வந்தது எல்லாமே நம்ம ஷைத்தான் அப்படின்னு சொல்லுவோம். இவனுக்கு பேர் இப்லீஸ். இவனுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாமே இன்னும் கியாமத்து நாள் வரைக்கும் எல்லாமே ஹயாத்தோட தான் இருக்கும். எப்பொழுது இந்த ஜானுக்கு நரகத்தில் கொண்டு போய் செல்லப்படுமோ அப்பொழுது அவனுடைய சந்ததிகள் எல்லாம் என்ன செய்யப்படும், நரகத்திற்கு கொண்டு செல்லப்படும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஷரியத் சொல்லக்கூடிய ஒரு செய்தி கண்ணியத்திற்குரியவர்களை. இப்ப இப்படிப்பட்ட இந்த ஜான்னு இந்த இப்லீஸ் தூக்கி எறியப்பட்டவனாக ஆனான். யாருனால ஆனா அப்படின்னு பார்க்கும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்ஜதா செய்யாததுனால. அப்ப அல்லாஹ்ட்டையும் அவன் என்ன செஞ்சான், ரப்பே இவருக்கு சஜ்ஜதா செய்யலைங்கிறதுனால தானே என்னை தூக்கி எறிகிற, இவருடைய சந்ததிகளை நான் சொர்க்கத்திற்குள்ள அவ்வளவு சீக்கிரம் நுழைய விட மாட்டேன். அவர்களுக்கு முன்னிருந்தும் நான் கெடுப்பேன், அவர்களை பின்னிருந்தும் கெடுப்பேன், அவர்களுடைய வலதுபுறத்திலும் கெடுப்பேன், அவர்களுடைய இடதுபுறத்திலும் கெடுப்பேன் அப்படின்னு அந்த 4 புறத்தை மட்டும் இப்லீஸ் என்ன செஞ்சான், சபதம் செஞ்சு சொன்னான். அல்லாஹ் பார்த்தான். அல்லாஹ் சொன்னா, பரவாயில்ல, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. என்னுடைய முஹ்லஸீன்கள் என் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை உண்டான அந்த நபர்களை உன்னால ஒரு அசைவும் அசைக்க முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், இப்லீஸ தூர போச்சன்னா. ஆனா அவன் எப்படிலாம் ஆசை வார்த்தை காட்டுவான், அவன் எப்படிலாம் வழி கெடுப்பான் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அம்மா அவர்களையும் சொர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு வர வச்சது அவனுடைய செயல்தான். உங்க 2 பேரையும் அல்லாஹ் ஏன் தெரியுமா அந்த மரத்து பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான், இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் மலக்குகள் மாதிரி இங்கேயே நிரந்தரமா இருந்துருவீங்க அப்படிங்கிறதுனால தான் அல்லாஹ் அவங்கள சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு அவர்களுடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். அதன் காரணமாக அவங்க அதை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாப்பிட்ட உடனேயே அவர்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சதுங்கிறத அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். அதாவது மெல்லிய ஆடையை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த ஆடை கவர்ச்சியாகவும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஆடை அவர்களை விட்டும் கலண்டது. அவர்கள் இலை தலைகளை எடுத்து மறைத்து கொண்டார்கள்ங்கிற செய்திகள் எல்லாம் நாம் என்ன செய்யறோம், ஹதீசுகளின் வாயிலாக நாம பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆன்லயே தெளிவா சொல்லுவான், எப்படி உங்களுடைய பெற்றோர்களை அவன் நிர்வாணமாக ஆக்கினானோ அதுபோன்று அவனும் அவனுடைய கூட்டத்தினர்களும் உங்களை நிர்வாணமாக ஆக்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள், உஷாராக இருங்க மக்களேன்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து ரொம்ப இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வார்னிங் கொடுக்கிறான். அப்படி இருந்து அவனுக்கு தான் நம்ம என்ன செஞ்சிடறோம், நிறைய விஷயங்கள்ல அவனுடைய ஆசை வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டுறோம். அவன் தூண்டக்கூடிய அந்த தூண்டுதல்களுக்கு தான் நாம என்ன செய்யறோம், கட்டுப்படுறோம் கண்ணியத்திற்குரியவர்களை. அவனுடைய விஷமம் அவனுடைய சூழ்ச்சிகள்லாம் ரொம்ப அபரிவிதமானது. எஜ்ரி மஜ்ரத்தம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்மளுடைய இரத்த
நாணங்கள் எப்படி நம்மளுடைய நரம்புகளில் ஓடுகிறதோ அது போன்று நம்மளுடைய நரம்புகளில் ஓடக்கூடியவன் அவன் அப்படிங்கிற செய்தியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த இப்லீஸ்கள், இந்த ஷைத்தான்கள், இந்த ஜான்கிற இந்த இனம் இருக்குது, இதுதான் நாளைக்கு நரகத்தினுடைய பெரிய எரிகொள்ளிகளாக, அதே மாதிரி துனியால யார் யாரெல்லாம் எந்தெந்த கடவுள்களை வணங்கினார்களோ அந்தந்த கடவுள்கள், அந்தந்த கற்கள் எல்லாம் நரகத்தினுடைய அசல் எரிகொள்ளிகளாக இருக்கும் என்பது நமது மார்க்கத்தினுடைய ஐதீகம். இன்னும் இது சம்பந்தமான வாய்ப்பு கிடைக்கும் போது நாம இன்ஷா அல்லாஹ் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். அல்லாஹ் உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய அவனுடைய ஷைத்தானுடைய அந்த தீங்குகளை விட்டும் எப்படி நாம தவிர்ந்து கொள்ளணுமோ அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. பிஹக்கி சய்யிதினா வ அலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.